இன்னொரு காலத்துல ஆற்றங்கரை பக்கத்துல இருக்க புல்வெளியில ஒரு எறும்பும் வெட்டிக்கிளியும் வாழ்ந்துட்டு வந்துச்சான். எறும்பு எப்பவும் போல சுறுசுறுப்பா பனிக்காலத்துக்கு தேவையான உணவை இப்போவே சேகரித்துட்டு இருந்துச்சான். அதுவே அந்த பக்கம் வெட்டிக்கிளி நாள் முழுவதும் பாட்டு பாடிட்டு சந்தோஷமா இருந்துச்சான். எறும்பு கொஞ்சம் கூட சோர்வடையாம தினமும் தன்னோட கூட்டுல உணவை சேகரித்துட்டு இருந்துச்சான். தன்னால முடிஞ்ச வர பனிக்காலம் வர்றதுக்குள்ள சேமிச்சு வைக்கணும்னு ரொம்பவும் கடுமையா எறும்பு உழைச்சிச்சான். இது எது பத்தியும் கவலைப்படாம இருந்த வெட்டிக்கிளி பாட்டு பாடி சந்தோஷமா இருந்துச்சான். வெட்டிக்கிளி எறும்பை பார்த்து கேட்டுச்சான், எதுக்கு நீ ரொம்ப கஷ்டப்படுற, பாட்டு பாடி சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டுச்சான். பனிக்காலம் வர இன்னும் ரொம்பவும் காலம் இருக்குன்னு சொல்லிச்சான். அதுக்கு எறும்பு சொல்லிச்சான், என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்பவும் நன்றி, ஆனா நான் இன்னும் சேமிக்க வேண்டியது ரொம்பவும் இருக்கு. நீயும் சாப்பிட சேமிச்சு வைக்கலன்னா பனிக்காலம் வந்தா ரொம்பவும் கஷ்டப்படுவேன்னு சொல்லிட்டு தன்னோட கூட்டுக்கு போச்சான். கொஞ்சம் காலம் இப்படியே போனதும் அந்த இடத்துல பனிக்காலம் வர ஆரம்பிச்சுதான். எறும்பு தன்னோட கூட்டுல ரொம்பவும் பத்திரமா வாழ்ந்துட்டு வந்துச்சான். உணவை முன்கூட்டியே சேமிச்சு வச்சதுனால அளவுக்கு அதிகமா உணவும் இருந்துச்சான். ஆனா வெட்டிக்கிளியோ வெயில் காலத்துல பாட்டு பாடி உணவு எதுவும் சேமிச்சு வைக்காததுனால தங்குறதுக்கு எதுவும் இல்லாம உணவும் இல்லாம ரொம்பவும் கஷ்டப்பட்டுச்சான். குளிர்காலத்தை தாங்க முடியாத அந்த வெட்டிக்கிளி எறும்பு கிட்ட போயிட்டு எனக்கு உணவு ஏதாச்சும் கிடைக்குமான்னு கேட்டுச்சான். கண்டிப்பா என்னோட உணவு உனக்கு தரேன்னு சொல்லி வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்துச்சான். எறும்புக்கு நன்றி சொல்லிட்டு, நீ சொன்னதை நான் முன்கூட்டியே கேட்டிருக்கணும், நான் தான் கேட்கலன்னு ரொம்பவும் வருத்தமும் பட்டுச்சான். அதுக்கு எறும்பு சொல்லிச்சான், கவலைப்படாத, அடுத்த வருஷம் இந்த தப்ப பண்ணாம உணவை சேமிச்சு வைன்னு சொல்லிச்சான். இதை புரிஞ்சுக்கிட்ட அந்த வெட்டிக்கிளி அடுத்த வெயில் காலத்துல இருந்து உணவை சேகரிக்க எறும்பு கூடயே போயிருச்சான். வெயில் காலத்துல உணவை சேகரிச்சதுனால பனிக்காலத்துல 2 பேரும் ரொம்பவும் சந்தோஷமா இருந்தாங்களாம். இந்த கதையில இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா, கடினமா உழைக்கிறதும் முன்னேற்பாட்டின் அவசியத்தையும் இந்த கதை நமக்கு உணர்த்தி இருக்கு. Follow for more videos.